பிக் பாஸ் சீசன் 9 அப்படின்னாலே நம்ம மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வர்றது பார்வதி தான். ஏன்னா அவங்க தான் டெய்லி ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நேற்றுமே பார்த்தீங்கன்னா எபிசோட் ஃபுல்லாக அவங்களோட சம்பவம் மட்டும்தான். பிக் பாஸ் சீசன் 9 டே 17 என்ன நடந்துச்சு அப்படின்றத ரொம்ப ஷார்ட்டாக பார்க்கலாம். நேற்று பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஆதிரை வந்து ரொம்ப ஜாலியாக கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு பார்வதியை கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ பார்வதி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சும்மா வேலை இல்லாமல் கூப்பிட்டு இருந்தாலும் என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கனி அப்படியே இன்டர்மீடியேட்டர் மாதிரி பார்வதி சொன்னதை ஆதிரை கிட்ட சொல்லுவாங்க. அப்போ ஆதிரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வேலை கொடுக்கறதுக்காக தான் கூப்பிட்றோம், எனக்கு தண்ணி வேணும், தண்ணி கொண்டு வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஆதிரை சொல்லுவாங்க. இது பார்க்குற நமக்கே கொஞ்சம் அதிகாரமாக தான் தெரிஞ்சுது. பார்வதிக்கு தெரியாமல் இருக்குமா, அவங்க வந்து இந்த மாதிரி பர்சனல் ஒர்க்கெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. எப்பவும் போல் ஆதிரை வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை கனிக்கிட்ட கொண்டு போகிறாங்க. கனிக்கிட்ட இந்த கம்ப்ளைண்ட் வருதோ வரலையோ, எப்படா எங்கேயாவது பார்வதின்னு வார்த்தை வராதா, நம்ம உடனே அந்த இடத்துல போய் பஞ்சாயத்து பண்ண மாட்டோமா அப்படின்னு கனி ஏற்கனவே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. உடனே கனி பஞ்சாயத்து பண்ண வந்துட்டாங்க. என்னதாம்மா உனக்கு பிரச்சனை, நீ ரூல்ஸே ஃபாலோவே பண்ண மாட்டியா, உனக்கு தெரியுமா தெரியாத ரூல்ஸ் என்ன அப்படின்றது, கேம்னா என்னென்னு புரியுமா புரியாதுன்ற மாதிரி கனி எப்பவும் போல் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ பாரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எனக்கு வந்து ஒர்க் கொடுத்தாங்கன்னா என்னால் பண்ண முடியாது, முதல்ல இந்த மாதிரி பர்சனல் ஒர்க்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா நான் பண்ணவே மாட்டேன், எனக்குன்னு ஒரு பவுண்டரி இருக்குது அப்படின்னு எப்பவும் போல் ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பிக் பாஸ் கிட்டே கேளுங்க, இந்த மாதிரி சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து பர்சனல் ஒர்க்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேளுங்க, கொடுக்கலான்னு சொன்னாலுமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்லிடுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எஃப்ஜி திரும்பவும் வந்து பார்வதியை கூப்பிடுறாரு. வந்து இந்த மாதிரி ஹவுஸ் க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிடும்போது பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ரெடி ஆகிட்டு தான் வரணும், அது மட்டும் இல்லை சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட் வந்து எனக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க, நான் அப்படின்னு ஏதோ டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அது டான்ஸ் தான் ஒர்க் என்னன்னு தெரியல, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா திவாகர், அந்த ஒர்க்கெல்லாம் நான் முடிச்சுட்டு தான் வருவேன்னு சொல்லும்போது எஃப்ஜி காண்டாயிடுவான். என்ன சொல்லுவான் அப்படின்னா, என்னங்க நீங்கள் எப்போவுமே இப்படியே பண்ணிகிட்டு இருக்காங்க, எப்போவுமே கூப்பிட்டா வரவே மாட்டேன்றாங்க அப்படின்னு காண்டாயிட்டு, முதல்ல உங்களுக்கு சாப்பாடே கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி பிரவீன் கிட்டே சொல்லிட்டு இருப்பாரு. ஆக்சுவலி சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு இந்த ஒரு பவரே கிடையாது, யாருக்கு சாப்பாடு கொடுக்கணும் யாருக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாது அப்படின்றது முடிவு பண்ணுற பவரே கிடையாது. பட் வந்து எஃப்ஜி நினச்சிக்கிட்டார் போல், நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பாடே கொடுக்காதீங்க பார்வதிக்கு அப்படின்ற மாதிரி பிரவீன் கிட்டே சொல்லிட்டு கிச்சனில் இருக்க அந்த லைட்டரை கையில் எடுத்தார். அப்போ பிரவீன் ஏற்கனவே எஃப்ஜி அங்கே காண்டில் இருக்கான். அப்போ பிரவீன் என்ன சொல்வார் அப்படின்னா, இந்த மாதிரி கிச்சன் ப்ராப்பர்ட்டியெல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் எடுப்பேன், நான் வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட், நான் எதை வேணாலும் எடுப்பேன், எப்போ வேணாலும் எடுப்பேன், எங்கே வேணாலும் வைப்பேன் அப்படின்ற மாதிரி எஃப்ஜி சொல்லிட்டு இருக்கேன். அப்படிலாம் நீங்கள் பண்ண முடியாது அப்படின்னு கெமியும் இதில் வந்து இன்வால்வ் ஆகிட்டாங்க. கெமி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் தான் கிச்சனோட இன்சார்ஜ், நீங்கள் இதெல்லாம் எடுக்கக்கூடாது. ஆக்சுவலி அவங்க பயந்துட்டாங்க போல், இவன் எங்கடா கோவத்தில் தூக்கி போட்டு உடச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு பிரவீனும் கெமியும் பயந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. நான் வந்து கிச்சனோட இன்சார்ஜ், நீங்கள் இதெல்லாம் எடுக்கக்கூடாது, நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் என்னால் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி எஃப்ஜி சொல்லிவிடுவான். அப்போ கெமி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் மட்டும் நாங்கள் கேட்குறோம்ல, நாங்கள் சொல்கிறது நீங்கள் கேட்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி கெமி ஒரு பக்கம் கத்த, எஃப்ஜே ஒரு பக்கம் கத்த, அவங்களுக்குள்ளே கொஞ்சம் முட்டிக்குச்சு. அப்போ வந்து எஃப்ஜே எப்போ போல் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கல்ல, ஃபேஸ் ரியாக்ஷன், அது மார்க்கிங் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பான் இல்லையா, அதை வந்து கெமிக்கும் பண்ணோன்னே கெமிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. கெமி என்ன சொல்லிவிடுவாங்க அப்படின்னா, இவன் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறான், இவன் வந்து என்கிட்ட சாரி சொல்லணும், இல்லைனா நான் சமைக்கவே மாட்டேன், யாருமே சாப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி கெமி ஒரு பக்கம் சொல்லிடுவாங்க. ஆக்சுவலி இதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக தான் கிச்சனில் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ கனி எங்கே போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்காங்க, அங்கே தான் இருக்காங்க. எஃப்ஜே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எங்கேயோ இருந்து பேசுகிற மாதிரி இருக்குது. கனி அங்கே கிட்ட இருந்து பேசுகிற மாதிரி சவுண்டே வரல. இதுவே பாருவாக இருந்தால் நீயா நானான்ற மாதிரி பயங்கர சவுண்டாக இருப்பாங்க கனி. ஆனால் இப்போ கனியோட வாய்ஸ் கேட்கவே இல்லை. ஆனால் அங்கே தான் இருக்காங்க. இப்போ யார் வந்து ஆஜராகிறாங்க அப்படின்னா சபரி. என்னடா நம்ம அன்பு கேங்குக்குள்ளேயே இப்படி ஒரு மோதல் இருக்குது, இதை எப்படியாவது சரி பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு, கெமி இங்கே பாரு, எஃப்ஜே வந்து உன்னை அதிகாரத்தோடலாம் பேசியிருக்க மாட்டான், உன்னை அசிங்கப்படுத்தணும்லாம் பேசியிருக்க மாட்டான், இங்கே பாரு அவன் வந்து கோவத்தில் அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் நீங்கள் 2 பேருமே பேசிக்கிட்டீங்க, 2 பேருமே கத்திக்கிட்டீங்க, அவன் வந்து ஏதோ கொஞ்சம் ஓவர் உரிமையில் தான் பேசியிருப்பான், அது நம்ம மேலே தானே தப்பு, நம்ம தானே இடம் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக போட்டு மூளையை கழுவிட்டு இருந்தார். கெமியும் அதுக்கேற்ற மாதிரி ஓகே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நேரம் அழுதுட்டு கொஞ்சம் நேரம் கத்திட்டு சபரி பேச்சு கேட்டுட்டு சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலி இதுவே பாரு பண்ணியிருந்தா, சாரி சொல்லாமல் நாங்கள் வரவே மாட்டோம் அப்படின்னு லாஸ்ட் டைம் ஒரு தடவை பண்ணியிருந்தாங்க. சாரி வந்து பாரு சொன்னதுக்கப்புறம் தான் சாப்பிட்ருப்பாங்க பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸு. இப்போ அந்த அளவுக்குலாம் போயிடக்கூடாது அப்படின்னு சபரி நினச்சாரா என்னன்னு தெரியல. அன்பு கேங்குள்ள ஒரு பிரச்சனை அப்படின்ன உடனே ஆஜராகி அதை வந்து சுமூகமாக முடிச்சிட்டாரு. இந்த சண்டையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா திரும்பவும் பாரு வந்து அதுக்குள்ளே அவங்களோட டாஸ்க்கெல்லாம் முடிச்சிட்டான். நான் ரெடி ஆகிட்டேன், வாங்க எங்கே க்ளீன் பண்ணணும் வந்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி க்ளீனிங்க்கு போகும்போது எஃப்ஜே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நாங்கள் கூப்பிட்டப்போ நீங்கள் வரல, இப்போ நீங்கள் க்ளீன் பண்ண தேவையில்ல, நீங்கள் ஒர்க்கே பண்ண தேவையில்ல, இவங்களுக்குலாம் யாரும் ஒர்க் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இருக்கும்போது, இவனை தவிர வேறு யாருமே இவனோட பேச்சை வந்து மதிக்கலை. ஆக்சுவலி இல்லை ஒர்க் கொடுக்கலாம், அப்படி கொடுக்காமலாம் இருக்க வேண்டாம், ஒர்க் கொடுக்கணும், அதனோட நம்மளோட டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க.
அப்போ வினோத்துமே இவன் சொன்னால் நான் கேட்கணுமா அப்படின்ற மாதிரி பாருக்கிட்ட சொல்லிவிட்டு பாருக்கு ஒர்க் கொடுத்துட்ருப்பாரு. உடனே பாருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். அப்பாடா நமக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி. இவன் சொன்னால் எல்லோரும் அப்படியே கேட்டுருவாங்களா, பெரிய இவன் அப்படின்ற மாதிரி பாரு எஃப்ஜே பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் இந்த டைமில் தான் விக்ரம் வந்து என்ன சொல்லியிருப்பாரு எஃப்ஜே கிட்ட அப்படின்னா, நீ என்ன பண்ணாலுமே பவித்ரா எப்படி அதை கேட்க போகிறதில்ல, கேட்காம ஒரு சீன் க்ரியேட் பண்ணி அதையே இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றி அதே ஒரு கண்டென்ட்டாக கொடுத்துட்ருப்பாங்க. அவங்கள தான் எல்லோரும் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லை, நைட் வரைக்கும் பார்வதின்னு அவங்க பேரை தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நீ அதுக்கு ஏன் இடம் கொடுக்குற, வேலை செய்யாதவங்களே போட்டு நோண்டிகிட்டே இருக்காத. நாங்களாம் இன்ட்ரெஸ்டிங்காக க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கோம். இப்போ நாங்களாம் வெளியில் தெரியவே மாட்டோன்றோம், எங்களே கூப்பிட்டு வேலை கொடு. இந்த மாதிரி அவங்களே கூப்பிட்டுட்டு அவங்கக்கிட்டேயே ஏதாவது ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணி அதில் அவங்க வந்து நல்லா தெரிய ஆரம்பிக்கிறாங்க. அதை நீ பண்ணாத அப்படின்ற மாதிரி கரெக்டாக ஒரு பாயிண்ட் வந்து விக்ரம் வந்து சொல்லியிருப்பார் எஃப்ஜே கிட்ட. இது வந்து எஃப்ஜேக்கு புரிஞ்சுதா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறமா டாஸ்க் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஜூஸ் ஃபேக்ட்ரி டாஸ்க் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்படி அப்படின்னா, கியூசி பண்ணுறாங்க இல்லையா, குவாலிட்டி செக் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு புது பவரும் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க வந்து இனிமேல் கடையவே நேராக போய் விசிட் பண்ணி குவாலிட்டி செக் பண்ணலாம் அப்படின்னும், அது மட்டும் இல்லை அவங்க வந்து கடைக்கெலாம் போகும்போது நல்லா உபசரிக்கணும் அவங்கள அப்படின்ற மாதிரியும், அவங்க என்ன கேட்டாலும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில அப்கிரேட் எல்லாம் பண்ணி சொன்ன உடனே அப்படா அதிகாரங்கள் எங்கள் கையில் அப்படின்னு சொல்லிட்டு பாருவும் திவாகரும் பயங்கர ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டார்டிங்லேயே. அதுக்கப்புறம் கடையெல்லாம் விசிட் பண்ணி பார்க்குறாங்க. பாரு என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரைட்டாக எஃப்ஜே கிட்டே போய் வம்பிழுத்துட்டு இருக்காங்க. அது எஃப்ஜேவோட கடை மேலேயே ஏறி உட்காந்துக்கிட்டு, நீங்கள் எங்கெங்கேயோ போயிட்டு உங்கள் டிக்கி கொண்டாந்து இங்கே தான் வைப்பீங்களா, இங்கெல்லாம் சாப்பிட்ற பொருள் இருக்குது, இங்கே வந்து உட்காராதீங்க அப்படின்னு எஃப்ஜே சொல்ல பாருக்கு காண்டாயிடுச்சு. வேணா அடிப்பணியவே மாட்டேன்றானே அப்படின்ற மாதிரி திரும்ப எஃப்ஜே கிட்டேயே வம்பிழுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திவாகர் ஸ்ட்ரைட்டாக வினோத்துக்கிட்ட வம்பிழுக்க போகிறாரு. ஏன்னா திவாகருக்கும் வினோத்துக்கும் செட்டே ஆகலை. திவாகர் ஆக்சுவலி வினோத்தை உண்மையிலேயே ஒரு இரிட்டேட்டிங் பர்சனாக தான் பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். திவாகர் வந்து வினோத் கிட்ட போயிட்டு, நீங்கள் என்ன டேஸ்ட்டுக்கு ஜூஸ் கொடுக்கவே மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி வம்பிலுக்கு ஆரம்பிச்சிட்டாரு திவாகர் வினோத் கிட்ட. அப்போ இடையில பாரு வந்து, இங்கே பாருங்க ஜூஸ் ரெடி பண்ணாமல் எப்படி அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஏன்னா ஆக்சுவலி வினோத் வந்து பாருக்கு ஏற்கனவே சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அந்த டாஸ்கில், இந்த க்ளீனிங் டாஸ்க். அப்போது நான் வந்து எஃப்ஜே சொல்கிறத கேட்கணுமா, நான் உனக்கு டாஸ்க் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதனாலேயே என்னன்னு தெரியல, பாரு வினோத்துக்கு சப்போர்ட் பண்ண இப்போ வந்து திவாகர் எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா பாரு வந்து எஃப்ஜேவே டார்கெட் பண்ணுவோம், அப்படி இல்லை டார்கெட் பண்ணாத பாரு அப்படின்ற மாதிரி திவாகர் சொல்லிட்டு இப்போ எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லை, எஃப்ஜே வந்து பாருக்கு எந்த ஒரு விஷயமும் பண்ணலை, உபசரிப்பு எதுவும் பண்ணலை. ஆனால் திவாகருக்கு எல்லா உபசரிப்புமே பண்ணுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு பவர் கொடுத்துருந்தாங்கல்ல எல்லோரும் நல்லா உபசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கியூசியை. ஆனால் எல்லோரும் வந்து முட்டை குழம்பு வச்சு கொடுங்க அப்படின்னு திவாகர் கேட்குறாரு. முட்டை குழம்பு சாதம் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஊட்டி விட சொல்கிறாங்க, ஊட்டி விடுறாங்க, கை காலெல்லாம் அழுத்தி விட சொல்கிறாங்க. எல்லோரும் அதையும் பண்ணுறாங்க. கனி சபரி இவங்க எல்லாமே அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணாங்க பாரு திவாகர் 2 பேருக்குமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ரம் கூட பாருவை வந்து தூக்கிட்டுலாம் போவார். வாங்க உங்களை நான் அழகாக தூக்கிட்டு போகிறேன், அழுங்காமல் குலுங்காமல் தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டுலாம் போவாங்க. இந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் இப்போ அதிகாரம் வந்தது பாரு வாங்குறாங்களே, இதெல்லாம் ஒரு பர்சனல் ஒர்க்காக தெரியலையா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆதரே சொல்லும்போது இந்த மாதிரி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எனக்கு வேலை வச்சா எனக்கு பிடிக்காது, எனக்கு இந்த மாதிரி பர்சனல் ஒர்க்கெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு பாரு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ மட்டும் கையெழுத்தணும், தலையெழுத்தணும், சாப்பாடு ஊட்டி விடணும், எல்லாமே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாரு. இது டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாவோ இல்லை இது பர்சனல் ஒர்க்காவோ இல்லையா மற்றவங்களுக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் அப்படி வந்து நீங்கள் உபசரிக்கணும் நல்லா அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொன்னதை கேட்டு எல்லோரும் உபசரித்தது எனக்கு அந்த இடத்துல கொஞ்சம் பாராட்டக்கூடியதாகவே இருந்துச்சு. யாரும் வந்து மரியாதை குறைவாக, ஐயோ இது வந்து மரியாதை குறைவான விஷயமாச்சு அப்படின்னு யாருமே நினைக்கல, எக்ஸப்ட் எஃப்ஜேவை தவிர. எஃப்ஜேவே பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, இதெல்லாமே திவாகருக்கு அவர் பண்ணார். பாருக்கு மட்டும்தான் எஃப்ஜே இதை பண்ணலை. மட்டும் இல்லை, அதுக்கப்புறமா பாரு வந்து ஒவ்வொருத்தர்கிட்டே ஒவ்வொரு டீல் பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி உங்களோட பாட்டில் வந்து நான் அதிகமாக அப்ரூவ் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் எனக்கு என்ன ஃபேவர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. இப்போது ஷாப் ஓனர்ஸ்க்கு எல்லாமே ஒரு பவர் இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ கிடைக்கும் அதிக காயின்ஸ் வச்சுருந்தா. அதோட பிபியில் யாரெல்லாம் பிபி ஹவுஸ்லேருந்து யாரெல்லாம் எலிமினேஷனுக்கு நாமினேட் ஆகிருக்காங்களோ அதில் யாரையாவது ஒருத்தரை வந்து ஃப்ரீ பண்ணி விடுற ஒரு பவர் இருக்கு இல்லையா. ஸோ அந்த பவர் எனக்கு அது வந்து என்ன ஃப்ரீ பண்ணி விடுறீங்களா அப்படின்ற மாதிரி பவர் எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு ரம்யா மட்டும்தான் ஒத்து வந்தாங்க. ஆக்சுவலி ரம்யாவுமே உண்மையாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ரம்யா வந்து பாருக்கிட்ட நான் வந்து உன்னை ஃப்ரீ பண்ணி விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பின்னாடி சபரிக்கிட்ட போய் நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், நான் சும்மா இது என்னோட கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரம்யா. எவ்வளோ கன்னிங்காக இருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறமா குவாலிட்டி செக் அப்படின்னு வரும்போது பாரு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஆதிரியோட ஒரு சில பாட்டில் மட்டும் அப்ரூவ் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் இதெல்லாம் வந்து ஃப்ளேவர் இல்லை, இதில் ஸ்மெல் வரல அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டிருப்பாங்க. அது எப்படிங்க எனக்கு புரியவே இல்லை. அதுலேருந்து அதே ஜூஸ் தான் இதுவும், இதில் மட்டும்
மட்டும் எப்படி ஸ்மெல் வராமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டவுடனே ஆதிரி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. அப்படி கேட்டுட்டு அவங்களே நீங்கள் வந்து எதையும் அப்ரூவ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து திவாகர் வந்து ஆதிரையை சமாதானப்படுத்த போவார். அப்போ என்ன சொல்வார் அப்படின்னா, விடுமா வாமா, இன்னும் நிறைய பாட்டில் இருக்குல்ல, அதெல்லாம் செக் பண்ணி அப்ரூவ் பண்ணலாம் வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, நீ வந்து பாரு முந்தானியே பிடிச்சிட்டு போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க ஆதிரை. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சண்டைகள் கசகசன்னு நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. எஃப்ஜேவோட பாட்டில் திவாகர் அப்ரூவ் பண்ணுறாரு, இவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க பாரு. அதுக்கப்புறம் வினோத்தோட பாட்டிலை வந்து பாரு அப்ரூவ் பண்ணுறாங்க, திவாகர் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ஆக்சுவலி திவாகர் அண்ட் பாரு இவங்க 2 பேருக்குமே பயங்கரமான மோதல் வினோத் அண்ட் எஃப்ஜேவால். நீ இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறியா, நான் இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. கடைசியாக 2 பேருமே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. என்ன அப்படின்னா, ஓகே வினோத்துக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம், எஃப்ஜேக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டாம், ரம்யாவுக்கு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ரம்யாவுக்கு பண்ணால் தான் அந்த நாமினேஷன் ஃப்ரீ வந்து இவங்களுக்கு கிடைக்க வரும் பாருக்கு. ஸோ அப்படி வந்திருந்தாங்க. பட் அதுவுமே நடக்கலை. கடைசியாக சபரியோட பாட்டில் மட்டும்தான் அப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பாருக்கு பயங்கர கோவம் வந்துடும். நான் வந்து இனிமேல் கியூசியாவே இல்லை, நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி திவாகர் வந்து பாருக்கு சப்போர்ட் பண்ணாததுனால பாரு திவாகரை பயங்கரமாக வாயா போடா வாடா, ஏன்டா இங்கே நிற்கிறேன், ஏன்டா எல்லோரும் என்னை டார்கெட் பண்ணுறாங்க, நீ இந்த டைமில் கூட எனக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டியா, என் பக்கம் சப்போர்ட்டுக்கு நிற்கவே மாட்டியா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக திவாகரை கத்திட்டு இருந்தாங்க. பட் திவாகருக்கு ஒரு கொஞ்ச நேரம் கோபம் வரல தான். ஆனால் அதுக்கப்புறம் பயங்கரமாக கோவம் வந்து அவரு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி பாரு வரல, ராஜினாமா பண்ணிட்டு போகிறாங்க, நானே பேசாமல் எல்லாத்தையும் செக் பண்ணிடவா அப்படின்னு பிக் பாஸ் கிட்டலாம் சொல்லிட்டு இருந்தார். திவாகர் தனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்ன உடனே பாரு கோவப்பட்டதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப ஓவராக இருந்தது. அது மட்டும் இல்லை, அதிகாரம் கைக்கு வந்ததும் அவங்க போட்ட ஆட்டமும் ரொம்ப ரொம்ப ஓவராக இருந்தது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக பாருக்கு இருக்க கொஞ்சம் நெஞ்ச சப்போர்ட்டுமே அவங்க இழந்துடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தனால நானும் அவசரமாக வீடியோவை எடுத்து முடிச்சிட்டேன். பின்னாடி பயங்கரமான குருவி சத்தம், கொஞ்சம் மழையை வர மாதிரி இருக்குது. டெய்லியும் பிக் பாஸில் என்ன நடக்குது அப்படின்றத ஷார்ட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you on the next video. Until then, bye.